கர்த்தர் நல்லவர். ஆமென். போன வாரம் நம்ம பார்த்தது என்னங்க? போன வாரம் சூனியமே இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு மந்திரம் இல்லை. சூனியம் இருக்குது, ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலையோ சூனியம் அவங்க மேலே தான் பலிக்குது. அல்லேலூயா. அதனால் சூனியம் பலிக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலைன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போது எது வச்சாலும் தூக்கி போட்டு போகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை செவி சாய்க்கும் போது உங்களுக்கு அந்த அந்த வார்த்தையின் சாரம் உங்களை என்ன பண்ணும்? பலப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் அதே தான் பார்க்கலாம். நம்ம இன்னொரு வசனத்துக்கு போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். போதும், சரி. இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிறது, நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் எல்லாமே நடக்குது பாஸ்டர், அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக எல்லாமே எனக்கு வந்து கைக்குடி வருது, ஆனால் எங்களுக்கு மட்டும் என்ன பண்ணல, கைக்குடியே வர மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க, எங்களுக்கு மாமா இருக்கிறாரு, மச்சான் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆள் பலம் இருக்குது, எங்களுக்கு பண பலமும் இருக்குது, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், கைக்குடி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை பாஸ்டர், ஆனால் அவங்களுக்குலாம் என்ன இருக்குது, அவங்க ஒன்று காரியத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கைக்குடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்குது இல்லை? எல்லாமே சூழ்நிலை சாதகமாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு என்ன வராது, கைக்குடி வராது. இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் வந்து ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, நம்ம எல்லாம் இந்த ஊர் தான் இருக்கிறோம், இந்த ஊரில் தான் இருக்கிறோம், பக்கத்தில் சொந்தக்காரெலாம் இருக்கிறாங்க, 10,000 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த நெருக்கத்தின் நேரத்தில் அந்த 10,000 ரூபாய் நம்ம ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த 10,000 ரூபாய் நம்ம கையில் வரமாட்டுது. சரி, வேறு வழி கிடையாது, அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா, யாருக்கிட்டனா போயிட்டு காசு கேட்குறோம். காசு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க 3 பைசா ஒன்றா வட்டி கொடுக்குறேங்க, நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. சரி, கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். போய் கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நைட்டு இந்த காசு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்து அந்த காசு எங்கள் நாங்கள் செலவு பண்ணிட்டோம், ஒன்றா உங்களுக்கு வேறு ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை ஆமாம் அந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியமாகுது, சரி யார் கட்டினா தான் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க 10 பைசாவுக்கு தான் கொடுப்பாங்களாங்க, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அந்த காசு கொடுத்து நீங்கள் அதுலேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வரணும், அதனால் அந்த காசு 10 பைசா வட்டினாலும் பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கேட்டு வாங்குறீங்க. வாங்கிட்டு அந்த காசு கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ரோட்டில் போகிறாரு, ரோட்டில் போகும்போது, என்னப்பா தம்பி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப கஷ்டங்க, நேற்று முந்தானத்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்பட்டுது, அந்த காசுக்கு நான் படாத பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, என்னப்பா என்னை வந்து கேட்காத விட்ட, நீ என்னை கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பேன்ல, நேற்று தான் பார்த்தீங்கன்னா உன் வீட்டில் இருக்கிற வாடகைறானே அவன் வந்து கேட்டான்பா, எனக்கு காசு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டான், அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன், ஆனால் அவன் வந்து சாரி எதுனா வட்டி பிடிச்சிங்கன்னு சொன்னால் கூட நான் சொன்னேன், இல்லைப்பா 2 மாதத்தில் நீ கொடுத்துருப்பான்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்பா, நீ 2 நாளுக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் உனக்கு கொடுத்துருப்பேன்னு சொன்னோடனே எப்படி இருக்கும், இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்து எல்லாம் மாம மச்சான்லாம் பக்கத்தில் இருக்கிறானுங்க, ஆனால் தேவ தயவு அவனுக்கு போகுது, ஆனால் எனக்கு தயவே இல்லை. ஆமென். அப்போது தயவு நம்ம வாழ்க்கையில் இல்லாத ஒரு காரணம் என்னன்னா, இங்கே பைபிள் சொல்லுது, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்போ இதுக்கு அந்த மனம் பொருந்தி அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, மனம் உகுந்து அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிளில் போட்டிருக்குது. இன்னொரு பைபிளில் பார்த்தீங்கன்னா, காலையில் நானும் ஏஞ்சலும் காரில் போகும்போது என்னென்னலாம் சொல்லுது பைபிள், என்னென்ன விஷயம்லேருந்து என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு போனோம். அதில் ஒன்று என்னன்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது, அதுக்கு நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் கர்த்தருடைய காரியத்துக்கு இப்போ வெள்ளிக்கிழமை ப்ரேயர் நடக்குது, வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு வரத்துக்கு எல்லாருக்கும் ஆசை, என்னப்பா எல்லாருக்கும் ஆசை. ஆமேன் ஆமேன். ஆனால் வர முடியல, மனசு இருக்குது ஆனால் வரத்துக்கு முடியல, ஏன்னா போன தொடர் வந்து முடியல,
அது ஒரு கத்தி குத்தி காட்டி நிறுத்திட்டாங்க. அது இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லுது. ஆனால் மனசு என்ன சொல்லுதுன்னா வந்து பார்க்கலாம். பாஸ்டர் சொல்கிறாரு கண்டிப்பாக சங்கீதம் புஸ்தகத்தை பார்க்கலாம், எபேசியர் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான புக்கு தான் மனசு சொல்லுது. ஆனால் மனசு எங்கே போகுது? போன வாரம் அவளுக்கும் இவனுக்கும் சண்டையாச்சு. ஒருவேளை பிரிஞ்சுட்டாங்களா? பிரியலையா? பிரிகிற மாதிரி தொடர் போட்டானே, மனசு அங்கே போகுது. உண்மை தானே? ஆனால் மனசு என்ன ஆகுது? சரி கண்டிப்பாக நம்ம வரலாம் அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனால் மனசு அங்கே போகுது. இப்போ இங்கே 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 அந்த மனம் பொருந்தி அந்த அந்த காரியத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது. அது பிடிக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, அதை தூக்கி போட்டு உங்களால் முடியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. ஆனாலும் உங்களுக்கு வழிகட்டாயமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிய போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை முழுமையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறீங்கள, அதுதான் மனம் பொருந்தி செவி கொடுக்கறது தான். அல்லேலூயா. என்னால் முடியவே இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை செஞ்சு தான் ஆகணும். கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுது, இதை செஞ்சால் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என்னால் முடியவே இல்லை, ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? இதுதான் என்னது? மனம் பொருந்தி செவி சாய்க்கிறது. அல்லேலூயா. சரி, இங்கே பார்த்தீங்களா, இங்கே பைபிள் சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தி செவி சாய்த்தால் தேசத்துடைய நன்மை என்ன பண்ணுவீங்க? புசிப்பீங்க. இப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து இல்லை நான் வந்து மனம் பொருந்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மாட்டோம் என்று சொல்வீர்களானால் நீங்கள் பட்டயத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இரையாவீங்க. இப்போ இந்த பட்டயம் இந்த இவர் சொல்கிறது என்னன்னா, எருசலேம் ஜனம் இந்த ஃபுல்லாக வந்து பாபிலோன் தேசம் வந்து ராஜா வந்து முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டோன்னே இவர் இருக்குன்னா சொல்கிறாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவிசாய்க்கலப்பா. இப்போ நீங்கள் செவிசாய்ச்சிங்கன்னா தேசத்துடைய நன்மையை புசிப்பீங்க. அப்படி புசிக்கலைன்னா, அப்படி தேசத்துடைய நன்மையை நீங்கள் புசிக்க மாட்டேன், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க மாட்டேன், நானே என்ன பண்ணுவேன், நானே என் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்? பாபிலோன் ராஜா என்ன பண்ணுவான்? பட்டயத்தை எடுத்து வந்து உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவான்? வெட்டி போட்டுருவான். நீங்கள் எல்லாரும் பட்டயத்துக்கு இரையாயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாடு எப்படி சொல்லுதுன்னா, இந்த பட்டயத்தை வச்சு எப்படி சொல்லுது? பட்டயம்னா என்னன்னு சொல்லுதுன்னா, இன்னொரு வசனத்துக்கு போகலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வசனம் தான் அதுங்க பட்டயம், வார்த்தை தான் அதுங்க பட்டயம். அல்லேலூயா. அப்போ சொல்லுதான் அதுங்க, கர்த்தருடைய சொல்லுதான் அதுங்க, கர்த்தருடைய சொல்லுதான் அதுங்க பட்டயம். கர்த்தருடைய வார்த்தையை பட்டயம், ஆவியின் பட்டயம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் பட்டயம். அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இதோ பட்டயம் சொல்லி அந்த பட்டயம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா பட்டயமாக இருக்குதான். அல்லேலூயா. சொல்கிற வார்த்தை. அல்லேலூயா. சொல்லுவான்ல, அவன் ஒரு அடி அடிச்சிருந்தா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், பரவாயில்ல அடிச்சிருக்கலாம், ஆனால் வார்த்தையில் என்ன பண்ணிட்டான், வார்த்தையை சொன்னதுனால என் மனசு ஆயிடுச்சு. அவன் ஒரு அடி அடிச்சிருந்தான், பரவாயில்ல நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் என்ன பண்ணிட்டான் என்ன வார்த்தையினால. அப்போ வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஆமென். இப்போ பிசாசுடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இப்போ போகிறோம், ரோட்டில் போகிறோம், போது பாரு எப்படி போயிட்டு திரும்பி வரோம் அப்படின்னு சொன்னால், போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகணும்னா சொல்லுவாங்க, போகும்போதே வாயை திறந்தாயா இந்த மனுஷன். அந்த பிள்ளைய பார்த்து என்ன சொன்னால், போகும்போதே திரும்பி வரமா இது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு. அப்போ வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா இல்லையாங்க? இருக்குதா? அப்போ வார்த்தையின் வல்லமை என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொருத்தர் மேலே என்ன பண்ணுதுன்னா அந்த கிரியை செய்யுது. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன் பாருங்களேன், ஒருத்தனுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஊரே கிடையாது அவன். ஆனால் அவனுக்கு வந்து அவர் என்ன பண்ணார், 10,000 கொடுத்தாரு, சும்மா கொடுத்தாரு, 2 மாதத்தில் திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஊர்லேயே பிறந்து அவன் என்ன பண்ணிட்டான், 10 பைசா கடங்காரனா என்னை உட்கார வச்சிட்டான். அப்போ என்ன நடக்குதுன்னா, எனக்கு எல்லாருமே இருந்தாலும் எனக்கு சில காரியங்கள் கைக்கூடி வரல, யாருமே இல்லை, அவனுக்கு மட்டும் கைக்கூடி வருதுன்னா ஏதோ அவன் மேலே ஒரு சக்தி வேலை செய்யுது. தேவனுடைய தயவாக இருக்கலாம், அசுத்தாவுடைய கிரியா இருக்கலாம், ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுது. ஆமென். தரித்திரத்தின் ஆவி வேலை செய்யுது. இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா தேவனுடைய தயவு வேலை செய்யுது. ஆமென். ஏதோ ஒரு சக்தி என்ன பண்ணுதுன்னா அவங்க 2 பேரையும் ரூல் பண்ணுது. ஆமென்.
அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் பொருந்தி செவிசாச்சா, நீ தேசத்தின் நன்மையை, ஏன் தயவும் மேலே வரும் எப்போ நீ மனம் பொருந்தி செவி சாய்க்க முடியல. ஏன் தேசத்தின் நன்மை புசிக்க முடியல? ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் ஆசீர்வச்சிட்டார். நீங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாதவர்கள். அல்லேலூயா. தாவீது சொல்ல, கர்த்தரின் மெய்ப்பராக இருந்தால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. எசேக்கியா என்ன சொல்றாரு? ஜிஆர்டிலாம் சொல்லுமா, நான் அவங்க வீட்டுக்கு போறேன், நான் அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லுமா. அல்லது தேவனுடைய தயவு யாருக்கு இருக்குதோ அவங்கள தேடி நன்மையும் கிருபையும் வருமா. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய தயவு ஒரு மனுஷன் மேல இருந்தானா அவனுக்கு எல்லாம் கை கூடி வருது. எந்த மனுஷன் மேல தேவனுடைய தயவு இல்லையோ, எந்த மனுஷன் மேல அசுத்தாவுடைய தர்த்தத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, தேவையில்லாத காசை விரயமாக்குற எந்த ஆவி ஒரு மனுஷன் மேல இருக்குதோ அவன் என்ன பண்றான்? சும்மா சைக்கிளில் போனாலே என்னது உழுறான் பாருங்க. உழுந்த உடனே அவனை பார்த்து அவன் வந்து டக்குன்னு கோமா ஸ்டேஜுக்கு போயிடறான். ஹாஸ்பிட்டல் போனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு, அது எடு, இது எடுன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா பில்லு போட்டுறாங்க. இன்னொருத்தனுக்கு பைக்கில் போகிறான், அவன் என்ன பண்ணுறான்? போய் மோதுறான். மோதி பார்த்து அப்படியே பறந்துன்னு போய் ஒரு செடி மேலே விழுறான். செடி மேலே வந்து ஒரு கீரல் படாத அவன் வரான். இப்போ 2 பேருக்கு நான் சைக்கிளில் போனவன் என்ன ஆகிட்டான்? கோமா ஸ்டேஜுக்கு போனால் பைக்கில் போய் ஸ்பீடாக லாரி மேலே மோதினவன் சேஃபாக போய் வந்தாங்க, ஒரு கீரல் கூட இல்லை. ஏன்னா இவன் மேலே ஒரு சக்தி வேலை செய்து, இவன் மேலே ஒரு சக்தி வேலை செய்யுது. யாருக்கெல்லாம் புரியுது? அல்லேலூயா. ஏன் நான் கீழே இருக்கிறேன்னா ஏதோ சக்தி என் மேலே ஏதோ ஒன்று வேலை செய்யுது. அது தப்பான வார்த்தையாக இருக்கலாம், இன்னொன்று நல்ல வார்த்தையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வேலை செய்யுது. ஆமென். ஏன் தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேதுன்னா ஏதோ எனக்கு தெரியாதையே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுது. ஆமென். யார் ஆமாம் பாஸ்டர்னு சொல்கிறீங்க? இந்த பக்கம்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குதா? ஆமென். காசு வந்தவொடனே அப்படியே கையில் நிற்குதா? போயிடுது இல்லை 5ஆம் தேதிக்குள்ளே, அப்படி 1ஆம் தேதி வரது 5ஆம் தேதி சர்றன்னு போயிடுது. அல்லேலூயா. எப்படி தான் பிடிச்சி வச்சாலும் என்ன பண்ணுது? எப்படி பிடிச்சி வச்சு 31ஆம் தேதி வரைக்கும் பிடிச்சி வைக்கலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. என்னன்னு கேட்டால் வயிற்று வலினா சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் பயங்கரமாக என்ன பண்ணுறான்? அவன் ஒரு ஸ்கேன் எடு, அது எடுன்னு சொல்லிட்டு இருக்கிற காசு அப்படியே பிடிச்சி வச்ச காசு 30ஆம் தேதியே போயிடுது. ஆமென். அல்லேலூயா. அப்போ எப்படி தான் பிடிச்சாலும் எதுவும் எனக்கு தெரியாத நான் நிழல் கூட சண்டை போட்டுங்கிற மாதிரி தெரியுது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஏசாயா சொல்கிறாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி சாய்த்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், நீங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்வீர்களாகில் பட்டயத்துக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லும் பட்டயம் தான், பிசாசுடைய வார்த்தையும் பட்டயம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ இந்த பட்டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்து. என்ன ஆசீர்வாதம்னா, இப்போ அவன் மேலே ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்போ அவன் மேலே இருந்த ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் எங்கே போகிறாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் எல்லாம் கர்ப்பத்தின் கனி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவன் மேலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன பண்ணுறான்? எல்லாருக்கும் முன்னாடி அவன் கையை ஏந்தல, கையை அவருக்கு நேராக உயர்த்துறான். ஆமென். எந்த மனுஷன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த மனுஷன் சாதாரணமாக கீழே கையை நீட்டவே மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தில் இருக்கும், நான் ஏன்டா கையை நீட்டணும், நான் அவரை பார்ப்பேன்னுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட் ராயலாக இருப்பான். அப்போ அவன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது பாருங்க. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே தாண்டி யாருக்கு வந்ததுன்னா ஈசாக்கு வந்துடுச்சு. அல்லேலூயா. ஈசாக்கு போய் பஞ்ச காலத்தில் விதை விதைச்சான்னு சொல்கிறான்ல, விதை விதைச்சது எப்படி 100 மடங்கு வந்ததுன்னா அவனுக்கே தெரியாத அவன் மேலே ஒரு சக்தி இருந்தது. நீ எந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் நீ போய் விதைச்சின்னா உன் மேலே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணனா, ஆசீர்வாதத்தை இனி எப்படி சொல்ல, மண்ணை போட்டால் கூட பொண்ணு வரன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம 28ஆம் உபாகம் 28க்கு போகலாம். இப்போ உபாகம் 28ல் பார்த்தீங்கன்னா 2 வாசிங்க.
நீ உன் தேவனாகிய ஆ, கர்த்தரின் சத்தத்துக்கு கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பலிக்கணும்னாதுங்க நடக்கும். இன்னொன்னு சொல்றாங்க, அது மேற்கொள்ளுமா. அல்லேலூயா. அது அப்படியே என்ன பண்ணுமா, மேற்கொள்ளுமா. இப்போ நான் கடன் வாங்கணும்னு போறேன், ஒருத்தர் வந்து ஃப்ரீயா கொடுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு யாரும் தெரியாதுங்க, கடன் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போறேன், ஒருத்தர் வந்து சொல்றாரு நீ வச்சுக்கப்பா தம்பி, அடுத்த மாசம் கொடுன்னா, அந்த கடங்கார ஆவி அவனுக்கு இல்லை, ஆசீர்வாதத்தின் ஆவி அவனை மேற்கொள்ளுது. புரியுதுங்களா? சாதாரணமாக கொடுப்பாங்களா காசு? யாருன்னா சும்மா வச்சுக்கப்பா அடுத்த மாதம் 2 மாதம் பொறுத்து கொடுன்னு சொல்லுவாங்களா? அப்போ கொடுக்குறாங்கன்னா அந்த தர்த்தத்தின் ஆவியை மேற்கொண்டு அவன் மேலே என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா சூழ்நிலையை மாற்றுது. ஏன்னா ஈசாக்கு மேலே இருந்த அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சுன்னா சூழ்நிலையை மாற்றுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சூழ்நிலை எப்படி மாற்றுச்சுன்னா, இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பார், அவருக்கு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? அப்பா இது போல் வந்து நான் வந்து இருளில் இருந்தேன்ப்பா, நான் விக்கிரக ஆராதனை, அவர் விக்கிரகத்தெல்லாம் பொம்மைலாம் செஞ்சு விற்றுருந்தாராம். நான் செஞ்சு விற்றுருந்தேன், அவர் தான் ஆண்டவர் தான் யெகோவா தேவன் கூப்பிட்டு என்ன பண்ணார், அம்மாவை பார்த்து சொன்னார், நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார். என்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். பயங்கரமான வார்த்தைலாம் சொன்னார்ப்பா. ஆனால் அம்மாவுக்கு 60 வயசு, எனக்கு 74 வயசுப்பா. அந்த நேரத்தில் சொன்னார். ஆனால் சொல்லும் போது எந்த சாத்தியமே இல்லையே. எல்லாருமே கேட்டானுங்க, உனக்கு இனிமேல்ட்டு எங்கே குழந்தை பிறக்க போகுது? உங்கள் தாத்தா கூட கேட்டார், எப்படி அந்த தேவனை நம்பி போகிற? இனிமேல் தானே உனக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தைலாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சொன்னார், தாத்தா சொன்னார். நான் என்ன பண்ணேன், எல்லா சாலையும் உடைச்சிட்டு இல்லை அவரை தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப நாள் எனக்கு குழந்தை இல்லைப்பா. ஆனால் கர்த்தர் சொன்னது போல என்ன பண்ணிட்டாரு, குழந்தைய கொடுத்துட்டாருப்பா. ஏன்னா அவர் வார்த்தைக்கு நான் முழுமையாக நான் என்ன பண்ணேன், சார்ந்து. ஏன்னா வசனம் சொல்லுதுல்ல, அவன் என்ன சொல்கிறான், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கவனா, எபிரேயர் 4 சொல்லுது, அவன் இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவர். அவன் வந்து சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை என்னாது இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முழுமையாக நான் என்ன அர்ப்பணிச்சப்பா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், குழந்தைய கொடுத்தாருப்பா, உன்னை கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஈசாக்குக்குள்ள ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லையா, அது முழுசாக என்ன பண்ணோம், அதை மனம் புரிந்து என்ன பண்ணோம், அப்போ செவிசாய்க்கணுமா. அப்போ செவிசாட்சா நடக்கும். வனாந்தரத்தில் இருந்தால் கூட எங்கே இருந்தாலும் செவிசாட்சா அவர் சொன்னால் போதும், நான் செய்ய ஆரம்பிச்சுன்னா, அவர் சொன்னதுக்கு நான் செய்ய ஆரம்பிச்சுன்னா அந்த எல்லா சூழ்நிலை எனக்கு சாதகமாக மாறுமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் பைபிள் சொல்றதுல, எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் எங்கெங்க இருந்தெல்லாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரன்னு தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆமீன். ஆனாவா? ஆமீன். 10 ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 10 ஏக்கரு உங்கள் கையில் உங்களுக்கு டாக்குமெண்ட்டு ஒருத்தர் உங்கள் தாத்தா வந்து எழுதி கொடுத்துட்டாரு, 10 ஏக்கர் உனக்கு தான் அப்படின்னு கொடுத்துட்டாரு. 10 ஏக்கர் எங்கே இருக்குதுன்னுலாம் தெரியாது உங்களுக்கு. ஆமீன். அதை போய் ஒருத்தர் என்ன பண்ணணும், கூட்டின்னு போயிட்டு காட்டணும். கூட்டின்னு போயிட்டு விவோவை கூட்டின்னு வந்து, இல்லைங்க டாக்குமெண்ட்டில் இருக்குதுங்க, 10 ஏக்கர் எங்கேன்னு தெரிலங்க, வாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா அவர் என்ன பண்ண, சர்வே என்ன எடுத்துன்னு வந்து காட்டி அளந்து கொடுப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரில் பாதி ஏக்கர் என்ன பண்ணிட்டான், ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருப்பான், அபகரிச்சுட்டு இருப்பான். பார்த்தா என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், அவன் பயிரை போட்டு இருப்பான். அண்ணா ஏன் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொன்னீங்க, அவன் பார்த்து இது ஐயோ என்னப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த டாக்குமெண்ட் எடுத்துன்னு போயிட்டு எங்கே போனோம், லாயர்கிட்ட போனோம். லாயர்கிட்ட என்னங்க இது போல் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுவார், அவர் சில காரியத்தை என்ன பண்ணுவார் சொல்லுவார், சில காரியத்தை என்ன பண்ணுவார், அவர் இதை எப்படி அவனை எடுக்கணும், அவனை எப்படி திருத்தணும்னு சொல்லிட்டு சில காரியம் ஒரு ஐடியா கொடுப்பார். அல்லேலூயா. எங்கே போகணும், பத்திரத்தை எடுத்துன்னு எங்கே போகணுங்க, எங்கே போகணும், பிரச்சனை வருதுன்னா பத்திரத்தில் இருக்குது உங்கள் சொத்து தான், எல்லாம் உங்கள் சொத்து தான். ஆனால் உங்கள் சொத்து உங்களுக்கு விளங்க தெரிலனா பத்திரம் எடுத்துன்னு வரணும். ஆமீன். யாரெல்லாம் பத்திரம் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? பத்திரம் இல்லாதவங்களாம் ஒரு பத்திரம் கொடுக்கலாமா? இருக்குது பத்திரம். பத்திரம் இல்லாதவங்களாம் பத்திரம் கொடுக்கலாம். பத்திரம் இல்லாதவங்களாம் கையை உயர்த்தி காட்டுங்க.
ஐயா நான் பத்திரம் எடுத்துன்னு வரலையா, பத்திரம் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லையா, சாரியா, நீங்கள் எதனா வாங்கி கொடுங்க. ஏன்னா இருக்குது பைபிள், இதான் பத்திரம். ஆமென். இதில் நிறைய இருக்குது, ஆனால் தெரில. அதுக்கு தான் எபேசு நிருபத்தை எடுக்கிறோம், தெரியறதுக்கு. சங்கீதமும் அதுதான் எடுக்கிறோம், தெரியறதுக்கு தான் எடுக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் ஒரு டைம் என்ன பண்ணேன், இந்த இடம் நான் யோசித்தேன், 2.5 சென்ட்டுக்கு தான் 3 சென்ட்டுக்கு தான் பட்டா கொடுத்துக்குறாங்கன்னு நான் நினச்சேன். இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிங்கிறேன். ஆனால் ஒரு நாள் சிமியோனுக்கு அந்த இதுவை அமுச்சு விட்டேன். அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் 3 சென்ட்டுக்கு பட்டான்றீங்க, 5 சென்ட்டுக்கும் பட்டா பாஸ்டர் இது. ஏன்பா எனக்கு தெரிலப்பா, எல்லாம் கலைஞர் பட்டானா 3 சென்ட் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை பாஸ்டர் உங்களுக்கு 5 சென்ட் கொடுத்துக்குறாங்க பட்டா. என்ன தம்பினா அதில் ஏதோ ஒரு கோடு வருதா, நம்மளுக்கு தெரியல அவருக்கு தெரியுது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் சங்கீதத்தை பற்றி எனக்கு உனக்கு தெரியுமா, எபேசு நிருபத்தை பற்றி உனக்கு தெரியுமா? அவங்க தான் படிச்சுட்டு அது அது சொல்கிறாங்களே, கேட்குறதுக்கு ஏன் வர முடியல உங்களால்? ஆமென். இதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எப்போ எபேசு நிருபம் தெரிஞ்சுதோ அப்போ தான் நான் யோசித்தேன், நான் சாதாரண ஆள் இல்லை. ஒரு விசுவாசிக்கே இது மகுடனா, அவர் வேலை செய்கிறவனுக்கு எந்த அளவுக்கு இதில் வச்சுக்கிறார் ஆண்டவர். அப்போ நான் யோசித்தேன், இனிமேல் நான் யாருக்காட்டையும் நான் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி நான் காசை வாங்க மாட்டேன். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைச்சவர் என்னை மனவாட்டியை அவர் கூட உட்கார வச்சு, இதுதான் சொல்லிச்சு எனக்கு. ஆமென். இந்த எபேசு நிருபம் தான் என்னை யாருன்னு சொல்லிச்சு. ஆமென். சொல்லும் போது தான் நான் யோசித்தேன், ஓ நம்ம பெரிய ஆள் இல்லை, நம்ம சாதாரண ஆட்கள் போல் நம்ம யோசிக்கிறோம், நம்ம பெரிய ஆள் இல்லை. ஏன்னா இது நாங்கள் ஓடுவோம், இங்கேருந்து அடையாருக்கு போவோம். அடையாருக்கு மொத்தமே அவர் எடுத்தாருன்னா நாங்கள் முடிக்கிற மாதிரிலாம் முடிக்கும். வாயை திறந்தாருன்னா 9 மணி தான் முடிப்பார். அந்த பாஸ்டர் 6:45 ஸ்டார்ட் பண்ணுவார், 9 மணிக்கு நாங்களே இருக்க பிடிச்சி 9 மணி தான் முடிக்க முடியணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் இப்படி முடிச்சிங்கன்னா நாங்கள் ஜனங்களை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லுவோம். அதனால வேறு வழி கிடையாது, 9 மணிக்கு தான் முடிப்பார். அந்த 9 மணிக்கு முடிச்சிட்டாரு, ஒரு 1/2 hour ஆராதனை நடத்துவார். உங்களை அப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறேன் நான். கரெக்டு 8 மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிடுறோம் நாங்கள். அப்படியே முள் கரெக்டாக 8:01 கூட ஆகிறது கிடையாது, அவ்வளோ ஷார்ப்பாக முடிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி சத்தியத்தை எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சத்தியத்தில் நம்ம பெரிய காரியங்களை சாதிக்கணும்டா, நான் யாருன்னு சொல்லி கொடுக்குதுடாது. ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் 3 சென்ட்டுக்கு தான் பட்டான்னு, இப்போ 5 சென்ட்டுக்கு பட்டா தெரிஞ்சிச்சு. ஓ 5 சென்ட்டுக்கு பட்டா, இது வரைக்கும் தெரியாது இருந்து. எனக்கு தெரியல, அதை பார்த்தா ஒரே மாதிரி தாங்க, ஆனால் அவருக்கு தெரியுது. ஆமென். பைபிள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் எங்களுக்கு தெரியும். ஏன்னா 22 வருஷமாக இது கூட தான் இருக்கிறோம். ஆமென். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு சொல்ல 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 நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அதிகாரம் பைபிள் கொடுத்துருக்குது, நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க இருக்கீங்க, அசுத்தாவியை நீங்கள் எப்படிலாம் ஓட விரட்டலாம், அவங்களுடைய வீக்னஸ் என்ன, எல்லாமே என்ன பண்ண முடியும், சொல்லி கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. நான் அதுதான் சவால் விடுவேன். 1 வருஷம் 2 வருஷம் என் கூட இருங்க. நீங்கள் 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கடன்காரனா இருந்தாலும் என் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, உங்கள் கடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதனால தான் நீங்கள் வட்டிக்கு வாங்குறீங்க. ஓகே சரி. அப்போது இந்த பைபிள் நான் சொல்லுதுன்னா, அவன் மேலே அந்த வல்லமை இருந்தது. அவங்க அப்பாவுடைய வார்த்தை கேட்கும் போது அவன் செவிசாய்ச்சி. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எடுத்து வாசிக்கலாம். அது ஈசாக்கு 26, ஆதியாகமம் 26:11 வாசிங்க. 12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் கொடு. 2ல வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை வந்தது பாருங்க. ஆண்டவர் சொல்ற வரைக்கும் தாங்க வெயிட் பண்றான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, செத்து போன எங்க அம்மாவுடைய சரீரத்துக்குள்ள அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன கருவுல உள்ள வச்சு என்னை உற்பத்தி பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்தாருன்னா இதுவும் செய்ய முடியும்னு நினைச்சான். அவன் சொல்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணோம். ஆண்டவர் சொல்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணோம். சொல்லிட்டாருன்னா நம்ம கால் எடுத்து வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னார் பாருங்க, அது அப்படியே மனசுக்குள்ள வந்துச்சு. ஆமென்.
இங்கே சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் சூழ்நிலை எல்லாமே வேறு மாதிரி இருந்தாலும் சாதகமாக மாறிடும். ஆமீன். எனக்கு சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குதுங்க, ஒரு மாதிரி இருக்குது, என் குடும்பத்துலேயும் ஒரே பயங்கர நெருக்கமாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த நெருக்கத்துக்குள்ளேயே இயேசு வண்டி ஓட்டுறவர். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் சிட்டியில் வந்து நீங்கள் பைக்கு ஓட்டுறீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இது நாங்கள் ஊட்டி போனோம், ஊட்டி போகும்போது சொன்னாங்க, நீங்கள் சிட்டிக்குள்ளெலாம் பைக் ஓட்டுறீங்களா பாஸ்டர், இங்கே ஓட்டி பாருங்கண்ணே. நான் சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறேன், இது நயாண்ணே. ஆனால் அங்கே பார்த்தா இப்படி ஏறணும். சிட்டிக்குள்ளெலாம் ஒன்றுமே அப்படி இப்படி போயிட்டு போகலாம், அங்கே போனால் இப்படி தான் ஏறணும். ஒரு டைம் ஏறணும் பாருங்க, குண்டூசி வளைவுன்னு சொன்னானுங்க, அப்படியே போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது யோசித்தேன், எப்பா இங்கேயே நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு யோசித்தேன். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ்குள்ளே போகும்போதே ஆண்டவர் என்ன பாருங்க, மாடை வந்து பின்னாடி தான் விரட்டணும், அப்படி தானே? நாங்கள் மாடு மேய்ச்சிக்கிறோம். மாடை என்ன பண்ணதுன்னா பின்னாடி ஹாய் ஹாய் ஹாய்ன்னு ஓட்டணும். ஆனால் ஆடை ஓட்டும் போது பின்னாடி இந்த ஓட்ட தேவையில்லை, முன்னாடி போனால் ஆடு பின்னாடி வரும். தெரியுமா அது? ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி தான், நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா ஆடு பின்னாடி வரும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவனுடைய காலின் சத்தமும் கோலின் சத்தமும் ஆடு அறிஞ்சு பின்னாடியே வருமா. ஆனால் மாடு மட்டும் பின்னாடி இருந்து என்ன பண்ணோம், ஓட்டின்னு போ 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 போகணும். ஆனால் ஆடு என்ன பண்ணோம், அப்படி பின்னாடி வந்துனே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா போதும், பின்னாடி கிளம்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எது, மாடா ஆடா? சொல்லுங்க, நான் ஆடு. ஆமேன். ஆடு வந்து என்னன்னா, மேய்ப்பனுடைய கோலின் சத்தமும் காலின் சத்தமும் அதுக்கு தெரியுமா? பாருங்க, இவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாருயா, அதனால இந்த தேசத்தில் என்ன பண்ணலாம், விதைக்கலான்னு சொல்லிட்டு விதைச்சான் பாருங்க. 11 சொல்லு, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதை பாருங்க, இதை வந்து ஆசீர்வாதம் வந்துடுச்சு பாருங்க. இவனை திட்டி ஒருத்தன் அமிச்சான், அங்கேருந்து ஒரு ராஜா, அமிலக்கின்ற ஒருத்தர் ராஜா என்ன பண்ணான், திட்டி என் கூட இருக்காதையா ஓடி போன்ட்டான். இப்போ இவனை தேடி அவன் வரான். 26 வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இவங்க 2 பேரும் பேசிட்டாங்க, இனிமேல் வந்து இவனை தெரித்து விட்டுண்டா, ஆனா இவன் மேலதான் தேவனுடைய தயவே இருக்குது. இவன் மேல தேவனுடைய தயவு இருக்கிறதுனால தான் இவன் பஞ்ச காலத்துல இவங்க விதைச்சான். நம்மளுக்கெல்லாம் அது சாதகமா இல்லை, இவனுக்கு சாதகமா மாறிடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க வனாந்தரத்தில் இருக்கும் போதே, நீங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நீங்க வனாந்தரத்தில் இருக்கும் போதே நீங்க விதைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த வனாந்தரமே உங்களுக்கு சோலைவனமா மாறிடும். ஒன்று. இன்னொன்று, ஒருத்தன் சொல்லுவான், உனக்கு எதுவுமே வராது. இந்த மாதம் ஒட்டி வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, உன் ஜனத்தார் மத்தியில், அப்படி தானே போட்டுது, உன் ஜாதிகளின் மத்தியில் நான் என்ன பண்ணுவேன், எந்த மனுஷன் சொல்கிறானோ நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்கிறானோ அந்த மனுஷன் சொல்லுவான், நானும் உன் சர்ச்சைக்கு வரணுமா. ஆமேன், ஆமேன். ஆனால் நம்ம தான் சூழ்நிலையை பார்த்து ஓடிடுறோமே. சூழ்நிலையை பார்த்தாலே ஓடுறோம், பிரச்சனையை பார்த்தாலே ஐயோ சர்ச்சைக்கு நான் வரமாட்டேன். நேற்று வந்து வரும்போதே திடீர்னு தடைக்கு விழுந்தேன், அதனால பாஸ்டர் என்னால் வர முடியல. நொண்டின்னா வந்து நான் சர்ச்சைக்கு. ஆமேன், அல்லேலூயா. நொண்டிக்கின்னா அப்படியே வந்து அப்படியே ஏறி தடவிக்கிட்டு மேலே வந்து உட்காந்துடணும். ஆமேன், அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை அவன் பார்த்தான் பாருங்க. பார்த்த உடனே நேர பேர் 2 பேரும் சொல்லிட்டானுங்க, இனிமேல் ஈசாக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம கவர் பண்ணிக்கணும்டா. கவர் பண்ண, ஏன்னா அவன் மேலே தான் என்ன இருக்குது, அணுக்கிறக இருக்குதுடா. அவனை கவர் பண்ண, அவனை வச்சு நம்மள மேலே வந்துடலாம்டா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ரிப்பன் கட்டுமா, கட் பண்ணு, நீ வந்து ரிப்பன் கட் பண்ணால் தான் நான் பால் காய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. உங்களை வந்து, நீ வராத, என் கால் வச்சால தரித்திர காலை வைக்காத அப்படின்னு சொன்ன ஆள் சொல்லுவான், நீ வந்து ரிப்பன் கட் பண்ணு, நான் பால் காய்ச்சுறேன், வீட்டுக்குள்ளே வாமா. ஆமென்.
ஆமென். அல்லேலூயா. எப்போ எப்போ எனக்கு சுண்டு வரல சொல்லுக்குங்க, அதனால நான் சர்ச்சைக்கே வரமாட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு சண்டை, ஒரு வாரம் பைபிள் படிக்கலைங்க. இது போல் ஆளுக்கெல்லாம் இல்லை. சூழ்நிலை வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் வாரம் நான் சொன்னேன், அவன் சிலையை ஆராதிக்கணும்னு சொல்லும் போது என்ன பண்ணிட்டான், 7 மடங்கு ஏற்றினான் அவன். ஆமென். நீங்கள் எல்லாம் ஹீரோ இருந்தால் ஒருத்தன் வெளில இருக்கிறான், அவன் பவர் காட்டுவான்ல. ஆமென். நீங்கள் நினச்சிக்கூடாது நான் பெரிய ஆள், அவனும் பெரிய ஆள். வசனம் சொல்லுது, பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு. அப்போ அவனுக்கும் வல்லமை இருக்குதுல்ல. நீங்கள் இங்கே எதிராளியை நீங்கள் சரியாக யோசிக்கல. எதிராளியை வந்து ரொம்ப சீப்பாக யோசிச்சிட்டிங்க. இல்லைங்க, அவன் பயங்கரமான ஆள். நீங்கள் இப்போ பேசும்போதே உங்களுக்கு இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், எந்த பிரச்சனை வந்தாலும் பாஸ் சொல்கிற மாதிரி நம்ம கேட்கணும்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரச்சனை வரும். ஆனால் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக சர்ச்சைக்கு வருவேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். வெள்ளிக்கிழமைனா எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு சர்ச்சில் வந்து உட்காருவேன். ஆமென். அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே வச்சா அவன் நீங்கள் யோசிக்கும் போது அவன் 100 யோசனை போய் யோசிப்பான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை இறுக்கமாக அவன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது, வைராக்கியம் உள்ளவனே தேவன் தனக்கென்னு தெரிந்து கொண்டான். எவன் வைராக்கியம் பாராட்டுகிறானோ அவனுக்காக நான் வைராக்கியம். அவன் எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுவானா, உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு அவன் வைராக்கியம் பாராட்டுவான். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த வல்லமையோட இந்த வல்லமை பெருசு. ஆமென். அல்லேலூயா. அந்த வல்லமை ரொம்ப பெருசாக இருக்கலாங்க. என்னை பார்த்து ஒருத்தர் கையை பிடிச்சாரு, என் ஃப்ரெண்டோட அப்பா கையை பிடிச்ச உடனே அழுகுறாரு. என்னடா அந்த மனுஷன் கையை பிடிச்சோடனே அழுகுறான்னு பார்த்துட்டு, இந்த கோடு இறங்கி கரெக்டாக உள்ளே போயிடுச்சு, உனக்கு உள்ளே போகுது, உள்ளே தான் இன்றைக்கி வரைக்கும் உள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது, உள்ளே போயிடுச்சு, அதனால் நீ 24 வயசில் செத்துருவேன்ட்டார். அழுகுறாரு. என்னண்ணா அழுகுறீங்க, என்னண்ணா அழுகுறீங்க? இல்லைடா, கையை பிடிச்சின்னு அழுகுறாரு. என்னண்ணா அழுகுறீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இல்லை கை இந்த கோடு இது வரைக்கும் கோடு இந்த கோடு உள்ளே இறங்குது, ஆனால் 24 வயசில் 33 வயசு பிறந்த நாளுக்கு போயின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குறான். அந்த மனுஷன் கையை பிடிச்சி பார்த்துட்டு செத்துருவன்றான். பயந்து, அண்ணா இப்படி இதாகிடுச்சு செத்துருவன்றீங்களே. அதுக்குன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மாதா கோயிலுக்கு வர போனோம். எங்கள் அக்கா கூப்பிட்டாங்க, மாதா கோயிலுக்கு வந்துடா போயிடலாம், அங்கே ஒரு பூசைக்கு நடக்குது வாடான்னு சொன்னாங்க. போனோம். பாருங்கள், இது போலாம் பண்ணிவிட்டு செத்துருவன்ட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் என் ஆயுசு நாட்கள் அவர் கருத்தில் இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே போனோம் பாருங்க, அங்கேருந்து அப்படியே மாற்றி அங்கேருந்து ஒரு சர்ச்சுக்கு இன்னொரு சர்ச்சுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த சர்ச்சுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே வேறு வழி கிடையாது. என்னால் எங்கள் அக்காவும் கூட வந்துச்சு. பூசி அன்றைக்கி மாற்றினார். அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. சத்தியவேதத்துக்கு வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாரு. அப்படியே மாறி போச்சு, அப்படியே டோட்டலாக மாறி போச்சு. ஏன்னா அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. என் தலையெழுத்து அவர் கையில் இருக்குது. ஆமென். அப்போது உலகம் பாருங்க, ஒரு சிலது தான் அப்படி மனசில் வச்சுக்குது இல்லை. அதே போல தான் நம்மளும் உட்காந்துருக்குறோம். நம்ம வாழ்க்கை உருப்படாது, ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கும் போது ஆண்டவர் சொல்ல, சகல ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வச்சு வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்கிறாரே, உன்னை ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டாரா, பிறக்கும் போதே உனக்கு வாக்குத்தத்தம் தான். ஆனால் ஒன்று எப்போல்லாம் நீ போய் தேவ சமூகத்தில் போறியோ அவர் சொல்லிட்டாருன்னா, நீ வனாந்தரத்தில் கூட என்ன பண்ணுற, விதையிடா, எல்லாமே ஆண்டவர் சோலை வனமாக மாற்றிடுவாரடா. ஏன்னா உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம்டா. ஆமென். அல்லேலூயா. ஒன்று தான், எந்த சக்தியும் நம்ம சூழ்நிலையை மாற்றுற வல்லமை கர்த்தர் நம்மளுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அது நம்மளுக்குள்ளே இயங்கி கொண்டு இருக்குது. எப்போ சூழ்நிலையை மாற்ற முடியும்னா, கர்த்தர் சொல்லிட்டாரா, அந்த வார்த்தைக்கு செவிசாச்சு அவர் பின்னாடியே போயிட்டுன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஆமென். அல்லேலூயா. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆடாக இருந்தோமா, அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. மாட்டோம் என்று சொல்லுவோமாகில், எவனா ஒருத்தன் சொல்லுவான் போகும்போதே அப்படியே போயிடுவான்னா அப்படியே நடக்கும். ஆமென். இல்லையா, நான் போகையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையெல்லாம் உன் வாயை மூடு அப்படின்னு சொன்னால் இது நடக்கும் உங்கள் மேலே. ஆமென். அல்லேலூயா. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளிகளிலும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. நான் கிராமத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே என்னன்னா மேற்கொள்கிற வசனம். யாருக்குன்னா, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி சாய்க்கிறானோ இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே அவன் மேலே பலிக்கும். ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நினைக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் கண்களை மூடுவோம். வேதம் சொல்லு, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த வார்த்தையை நீ மனம் பொருந்தி செவி சாய்க்கும் போது தேசத்தின் நன்மையை புசிப்ப மாட்டோம் என்று சொல்வாயினாகில் பட்டயத்துக்கு இரையாகும். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்காதனால தான், மனம் பொருந்தாதனால தான், கர்த்தருடைய வார்த்தை யார் மூலியமானால் வரும். அது குழந்தை மூலியமா வரும், ஊழியக்காரங்க மூலியமா வரும், வீட்டில் இருக்கிற யார் மூலியமா வரும். கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா நீ உடனே உட்காந்து கேளு. கர்த்தருடைய வார்த்தை யாருன்னா சொன்னாங்கன்னா அதை தட்டி விடாத. கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா அதை கேளு. கர்த்தருடைய வார்த்தை உன்னை மேலே கொண்டு போயிடும், உன் சூழ்நிலையை மாற்றிடும். நீ சூழ்நிலைக்குள்ள நெருக்கத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி என் காலம் ஃபுல்லாக நான் அப்படி தான் இருப்பேன், என் தலையெழுத்துன்னு சொல்லாத. உன் தலையெழுத்தை கர்த்தர் சிலுவையில் மாற்றிட்டார், உன் தலையெழுத்தை மாற்றிட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் செவிசாய், மனம் பொருந்தி செவிசாய். கர்த்தர் என்ன பார்த்து தான் சொல்றாரு, எனக்கு தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தங்க என் மேல பலிக்கும், கண்டிப்பா நான் இப்படி இருக்க மாட்டேன், மேல வந்துருவேன், கர்த்தர் பேசி இருக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு ஈசாக்கு நம்பினா. அந்த இடத்துல விதைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையும் இல்லை, மழையே இல்லை, வனாந்தரத்துல தண்ணியே இல்லாத ஒரு நேரம். அந்த இடத்துல விதைச்சான். கர்த்தருடைய அனுக்கிரகம் அவன் மேல இருந்தது. அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அந்த வாய்க்க பண்ணது அந்த ராஜா பார்த்து ஓடி வந்து அவன் கூட உடன்படிக்கை பண்ணினான். உன்னை யாரெல்லாம் தள்ளி விட்டாங்களோ, நீ வந்தா தரித்திரன்னு சொன்னாங்களோ, நீ வராத என் வீட்டுக்குன்னு சொன்னாங்களோ, அவங்க வந்து உன்னை வந்து கூப்பிடுவாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீ வா வீட்டுக்கு வந்து, நீ வந்து ரிப்பன் கட் பண்ணு, நான் பால் காய்ச்சறேன்னு சொல்லுவான். அப்படியா கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இந்த மாசம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிற மாதம். நீ மனம் பொருந்தி செவி சாய்க்கும் போது இதுல சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும், பைபிள்ல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளும் உன் மேல வந்து பலிக்கும், உன்னை மேற்கொள்ளும், உன்னை மேற்கொள்ளும். தரித்திரத்துக்குள்ள இருக்கிற நினைக்காத, உன்னை அநேக சாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுக்கும்படியாய் அந்த வசனம் அப்படியே மேற்கொள்ளும். துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து உங்க வசனத்துக்கு, ஆண்டவரே எங்களால முடியலனாலும், ஆண்டவரே இந்த வசனத்துக்கு எங்களை ஃபுல்லா நாங்க அர்ப்பணிப்போப்பா, நாங்க சரண்டர் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே மனம் புரிந்து செவி சாய்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுக்கு நாங்க உண்மையா இருப்போம். இன்னைக்கு ஈசாக்கு உங்களுக்கு உண்மையா இருந்தது போல, அவனுடைய வாழ்க்கையை நீங்க உயர்த்தினது போல எங்களுடைய வாழ்க்கை நீங்க உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டோம்ப்பா, உங்களை பார்க்க போறோம். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை மட்டும் நாங்க பார்த்து காத்திருக்க போறோம். அந்த வார்த்தை வந்த உடனே நாங்க செயல்பட போறோம்ப்பா. சூழ்நிலையை பார்த்து செயல்பட மாட்டோம், எங்க ஏசப்பாவுடைய வார்த்தையை பார்த்து நாங்க செயல்படுவோம். நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரே. நம்மை உயர்த்துகிறோம், அந்த ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாட்கள்ல மனம் புரிந்து செவி சாய்க்கிற அந்த பலன் இந்த பிள்ளைங்களுக்குள்ள உண்டாகட்டும் நாங்கள் சொல்லி செபிக்கிறோம். உடைய கருத்துக்குள்ள போடுறோம், கிருபை பெருகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லி, ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரனை மறவாதே.